ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அரசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி வீட்டிலேயே சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த குவாரண்டைன் பீரியடில் நீங்கள் வந்து வெளியே போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ நான் அது முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வந்து சின்ன சின்ன சிம்பிளான ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் பேக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் அந்த கட்டியெல்லாம் நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கணும். முடிஞ்சால் நீங்கள் சல்லடை இருந்தால் கூட சலித்து அந்த கட்டியே அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடராக வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சப்பாத்தி மாவு அதை விட கொஞ்சம் கம்மியான பக்குவத்தில் நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ஹார்டாக அழுத்தி போட்டு பிசையாமல் ரொம்ப கொஞ்சமாக சாஃப்டாக பிசையணும். தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த குலோப் ஜாமுனுக்காக பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து இந்த 1 கப் மெஷர்மெண்ட்டு, இந்த 1 கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே அளவு ஈக்குவலாக தண்ணி, 3 கப் சர்க்கரைனா 3 கப் தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். எசன்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாகு வந்து ரொம்ப அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர தேவையில்லை. நல்லா வந்து ஒரு நல்ல பாகு நல்லா கொதிச்சுட்டு அந்த பாகு ரெடி ஆயிடுச்சுன்னா போதும். கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. இப்போ வந்து இந்த கிராக் இல்லாமல் எப்படி வந்து குலோப் ஜாமுன் வந்து உருட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கையில் வந்து நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில், பெட்டர் நீங்கள் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நெய் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி போட்டுக்கோங்க. அப்போனா வந்து பால் வந்து உங்களுக்கு கிராக்கிங்கை விடாது. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ரொம்பவே மிதமான சூடில் தான் இருக்கணும். ரொம்ப சிம்மரில் வச்சு தான் எண்ணெயவே நீங்கள் காய விடணும். இல்லைன்னா நம்ம போட்ட உடனே பால்ஸ் வந்து கருகி போயிடும். ஸோ ஒரு பேனில் நான் வந்து எண்ணெய் நல்லா வந்து மிதமான சூடில் தான் இருக்குது. ஸோ பால்ஸ் போட்டோன்னே மெல்லமாக அதை நீங்கள் வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பால்ஸு. ஸோ எல்லா பக்கமும் எல்லா சைடும் ஈவனாக ப்ரௌனிஷ் ஆனப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம சூடாக இருக்கிற அந்த சர்க்கரை பாகில் போட்டிங்கனாலாம் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்லேயே வந்து குலோப் ஜாமுன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.